முத்தூட் ஃபின்காப் வந்து ஐபிஓ வந்து வரப்போதா சொல்லியிருக்காங்க. 4000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வந்து வரப்போறாங்க. முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி ஏற்கனவே லிஸ்டட்ல இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபின் வந்து லிஸ்டட்ல இருக்கு. இப்போ முத்தூட் ஃபின்காப் என்ற கம்பெனி வந்து வருது. 4000 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வந்து போட போறாங்க. இந்த ஐபிஓ வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த நீங்க ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ், அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் இது எல்லாமே முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஐபிஓ எப்போ வரும் அப்படின்றத வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 10 ரூபாயில இருக்க இந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபாவா வந்து குறைய போகுது. இந்த கம்பெனி இதை தாண்டி ஒரு 4000 கோடி ரூபாய் வந்து திரட்ட போறாங்க இன்சிடிஸ் மூலமா. சோ இது வந்து ஜூலை 2026ல இருந்து ஜூன் 2027க்குள்ள வந்து திரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனி இந்த ஒரு ஃபண்ட் ரைசிங் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா 30,000 கோடி ரூபாய்க்கான இஷ்யூன்ஸ் லிமிட் வந்து இவங்க வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் லிமிட் வந்து மேக்ஸிமமா 10,000 கோடி ரூபாய் வந்து ரீச் பண்ணிடுவாங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. Q4 அந்த ஒரு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 32% ஏறி இருக்கு. ரெவன்யூ 3500 கோடி ரூபாய்க்கு வந்து பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 204% வந்து ஏறி இருக்கு. 664 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. டோட்டல் ஏஇஎம் வந்து 56,000 கோடி ரூபாய் வந்து இருக்கு. இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2026 ஓவரால் அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இங்க 1600 கோடியா வந்து இருக்கு. அசெட் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. கிராஸ் என்பி, நெட் என்பி எல்லாமே சூப்பரா இருக்கு. சோ இந்த ஒரு முத்தூட் ஃபின்காப்போட ஐபிஓ வந்து நம்ம வெயிட் பண்ணி இங்க வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுவோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.